les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes, et y'en a tous les mêmes, tous les mêmes, tous les mêmes. So hey guys, welcome back to my channel and back with another video. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ GoPro செட்டப் உங்களுக்கு காமிக்க போறோம். அதே மாதிரி லைவா we will go ahead and we'll hit the road and test the audio sound, right? So last vlogல நீங்க பார்த்திருப்பீங்க, ஏலகிரி vlogல வந்து நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க லைக் குவாலிட்டி, லைக் வீடியோ குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் செட்டப் என்னோட GoPro செட்டப்போட ஐ திங்க் 200% ஓகேங்களா, நல்லா இருக்கிற செட்டப் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு சி அவர் நியூ மோட்டோ vlog செட்டப் ஃபார் 2024. பெஸ்ட் வந்து இது தான் இருக்கும். பிகாஸ் வி ஹேவ் ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்க்ராச் கைஸ். லைக் நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து மொபைல் விளாகிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஸோ என்னோட 1 year எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ நான் பண்ணியிருக்கிற மோட்டோ vlog செட்டப்பை தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இன்ஃபர்மேஷனை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிஃபோர் தட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அவர் வீடியோ இஃப் யூ ரியலி காட் சம் இன்ஃபர்மேஷன் சம்திங் லைக் தட். அண்ட் யா கைஸ், ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நியூ மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுறேன், நம்ம சேனலில் வந்து மோட்டோ vlog, ட்ராவல் அண்ட் பைக், சூப்பர் பைக்ஸ் ரிலேட்டட் அண்ட் தென் கார்ஸ் அண்ட் எவ்ரிதிங் vlog பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நம்ம மோட்டோ vlog எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அவர் DJI Action 3 கைஸ். ஐ நோ நவ் இப்போ ஃபோக்கஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த DJI Action 3 தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து லைக் அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு செக் அவுட் வாட் ஆர் லைக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். லைக் ப்ரீவியஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் டூ த மோட்டோ vlog செட்டப் கைஸ், ரைட்? ஸோ பேசிக்காக சொல்ல போனால் மோட்டோ vlog அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது வந்து இன்ஃபோ கொடுக்கறதோ இல்லை வந்து நம்மளோட தாட்ஸை ஷேர் பண்ணுறது தான் மோட்டோ vlogs. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ட்ராவலிங் யூ கேன் ஷோ அரவுண்ட் த பிக்சர்ஸ், ரைட்? இப்போ என்னோட vlogல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த மலையை பற்றியும் பேசலாம், சம்திங் லைக் தட் கைஸ். ஸோ ஆக்ஷன் கேமராலேருந்து நிறைய வருது. ஸோ நம்ம ஆக்ஷன் கேமராவில் வந்து இப்போது பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நம்ம பேட்டரி இன்னும் நான் போடல. ஸோ த ரீசன் ஸ்லாட் ஃபார் மைக்ரோ, இந்த ஸ்லாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கும் அதே மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். ஸோ குயிக்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோன்னா, பேட்டரியை நம்ம திஸ் இஸ் த மேக்னெட்டிக், ஐ திங்க் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது இந்த vlogல வெறும் நம்ம வந்து DJIயோட என்னோட செட்டப் மட்டும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். லைக் DJI மோட்டோ vlog செட்டப் மட்டும் காமிக்க போகிறேன் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் பேட்டரியை போட்டாச்சு. அண்ட் தென் தெர் இஸ் ஒன் மோர் திங் கைஸ். ஸோ நம்ம கேமராவை பார்த்தீங்கன்னா குட்டிஸாக இவ்வளோ தான் இருக்கும், ஸ்மால் அண்ட் டைனி. அண்ட் நான் ஏன் இதை வந்து GoProவை விட்டுட்டு இதை ஏன் சூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். த ரீசன் கேஸ் ஓவர் இயர். ஸோ கேஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நானும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இன்கேஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டைப்காக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ பாருங்கள், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நார்மல் நம்ம மொபைல் கேஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி போடுற கேஸ் தான். So we just have to attach it. So yeah guys, our camera is ready. But basically இந்த கேஸ் ஏன் போடணும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இப்போ சொல்ல போகிறேன். ஸோ yeah guys, let's go to the bike. ஸோ நம்ம பைக் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் guys. So this is our setup. So let me go and show you guys the real things, right? ஸோ என்னோட மோட்டோ vlog செட்டப் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் ஐ திங்க் GoProவோட இது வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது கைஸ். ஸோ நான் ரீசன் ஏன்னு சொல்லிடுறேன். ஸோ லுக் அட் அவர் கேமரா கைஸ். இதில் வந்து மேலே இருக்கிற கேஸ் போடலன்னா இது ரொம்ப 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 குட்டியாக டைனியாக இருக்கும். இது நான் ஏன் மேலே போட்டிருக்கேன்னா, இன்கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடெண்ட் ஆர் கீழே தப்பி தவறி கீழே வந்தாலும் இது யூஸ் ஆகும்ன்ட்டு இந்த கேஸ் மெயினாக ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே DJIன்னு இருக்குங்களா. ஸோ லெட் மீ ஷோ யூ கைஸ். ஸோ யா கைஸ், ஸோ இந்த DJI இந்த மேக்னெட்டிக் கேஸ் வந்து இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், ஜஸ்ட் மேக்னெட் கைஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா
யூ கேன் டேக் த ரீல் திங்ஸ். பட் நான் நார்மலாக இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஐ யூஸ் த வெர்டிக்கல் ஆங்கிள், இது தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ ஒரு காம்பேக்ட் அண்ட் எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். மோட்டோ vlogging யூ ஹாவ் டு பை a குட் ஹெல்மெட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து நல்லா இருக்கணும். லைக் நல்லா இருக்கணும்னா உங்களோட குஷன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த வின் லெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கைஸ். நார்மலாக ஒரு நல்ல குவாலிட்டி ஹெல்மெட் விச் ஹேஸ் இந்த மாதிரி பேடிங் இருக்கணும். அதே மாதிரி சின் காட்டன் கீழே இருக்குங்க இல்லையா, அந்த சின் காட்டன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஹெல்மெட் வந்து கொஞ்சம் பிராண்டடாக இருந்தால் வந்து அது அவ்வளோவா ஏர் வந்து உள்ளே எடுத்துக்காது கைஸ். மேக்ஸிமம் எல்லாமே க்ளோஸாக இருக்கும். என்னோட எம்டி டெர்கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வின்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நான் லாக் பண்ணும்போது இதையும் லாக் பண்ணிவிடுவேன், இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதையும் லாக் பண்ணிவிடுவேன் கைஸ். ஸோ இதை லாக் பண்ணிடணும். அண்ட் தென் வாட் எல்ஸ் வி ஹேவ். ஸோ ரெண்டு டைப்பாக மோட்டோ லாகில் வந்து ரெண்டு டைப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ப்ளூ ஆர்மரில் ஸ்டிக்கி இதுதான் யூஸ் பண்ணுறேன். இங்கே மேலே போட்டிருக்கணும், பட் ஐ ஹாவ் திஸ் வின்லெட் திங்ஸ் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கீழே இறக்கி போடுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் இந்த ஸ்டிக்கி நோட், நீங்கள் இந்த ஸ்டிக்கி இது பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஜே மவுண்ட் ஒன்று வரும். ஸோ ஜே மவுண்ட் அட்டாச் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டெண்டட் இல்லாமல் கூட நீங்கள் போடலாம். பட் எக்ஸ்டெண்டட் நான் ஏன் இந்த இது வந்து யாத்ரே அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பிராண்ட்லேருந்து வந்து எடுத்த இதுதாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம எக்ஸ்டெண்டட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இன்கேஸ் ஆஃப் ஓகேங்களா, நீங்கள் வந்து கேமரா ஆங்கிள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேணும்னா நீங்கள் இந்த கேமரா மட்டும் இங்கே வச்சுக்கலாம். பட் இது வந்து பின்னாடி இடிக்கும் கைஸ். அதே வந்து இந்த எக்ஸ்டெண்டட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இங்கேருந்து க்ளீனாகவே தெரியும். இன்னும் கூட நான் பின்ன இந்த கேமரா வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டோ vlogல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெண்டு திங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து வியூ கைஸ். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நான் மோட்டோ vlog பண்ணிட்டு இருக்கேன்னா வெறும் டேங்க் மட்டும்தான் தெரியும், தவிர முன்னாடி இருக்கிற சீனரி திங்ஸ் எதுவுமே தெரியாது. பட் இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது vlog பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களோட பைக்கும் தெரியும் அண்ட் உங்களோட சீனரியும் நல்லா க்ளீனாக தெரியும் அப்படின்றதுக்காக இது யூஸ் ஆகும் கைஸ். ஸோ மெயின்லி எக்ஸ்டெண்டட் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, யூ கேன் கோ ஹெட் அண்ட் யூ கேன் ஃப்ரேம் அக்கார்டிங்லி. லைக் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி. நான் மோஸ்ட்லி வந்து நான் ஒரு மோட்டோ vloggerன்றதுனால எனக்கு வந்து ஃப்ரேம் பெருசாகவும் இருக்கணும், அதுவும் வைடாக இருக்கணும். என்னோட பைக் கன்சோல் தெரியணும். எஸ்பெஷலி நம்ம மோட்டோ vlog பண்ணும்போது என்ன மெயினாக நிறைய பேர் நோட் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹேண்டை நோட் பண்ணுவாங்க, க்ளவுஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பீடோ மீட்டரை வந்து நிறையவே லைக் பண்ணுவாங்க. பிகாஸ் தட்ஸ் ஹவ் மோட்டோ vlog ஒர்க்ஸ் கைஸ். ஸோ அது பேசிக்காக உங்களோட ஸ்பீடோ மீட்டர் இருக்கணும், பாதி வந்து உங்களோட ரோட் அண்ட் த திங்ஸ் யூ ஷோ ரைட், அது வேணும் அப்படின்றதுக்காக என்னோட எக்ஸ்டென்ஷன் இது ஆக்சுவலாக எனக்கு பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது போட்டிருக்கேன். அண்ட் DJI லெட்ஸ் கைஸ். ஸோ ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் இதை ஏன் கீழே இறக்கி போட்டிருக்கேன்னா, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பேஸ் இன் மை ஹெல்மெட் கைஸ். ஆக்சுவலாக இது நடுவில் போட்டால் இது யூஸ் பண்ணுறதுக்கே இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் சின்ஸ் ஐ ஹேவ் திஸ் இந்த பர்டிகுலர் இது ப்ளூ ஆர்மர் வந்து நான் கொஞ்சம் ஹெல்மெட்டுக்கு இங்கே பாருங்கள் க்ளீனாக உங்களுக்கு தெரியும், இங்கே வின்லெட் இருக்கிறதுனால கீழே வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்டெண்டட் யூஸ் பண்ணி நம்மளோட எனக்கு பிடிச்ச ஃப்ரேம் இதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் வி ஹாவ் 3 ஆக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் C தான். ஸோ என்னோட மைக்ரோஃபோன் ஆல்ரெடி நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ ப்ளக் இட். ஸோ இப்போவே ஏன்னா லாஸ்ட்டு ஒரு vlogல இந்த லாஸ்ட் நான் ஏலகிரி vlogல நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது ப்ரோ, ஆடியோ குவாலிட்டினா நான் இந்த இதை வந்து ப்ளக்கே பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் ஏலகிரி vlogல கேட்டது எல்லாமே வந்து அவுட்டர் ஸ்பீக்கரில் தாங்க கைஸ். லைக் மைக்ரோஃபோன் வந்து ஆக்ஷன் 3ல் இங்கே முன்னாடி 2 இருக்கும். ஸோ இஃப் யூ கேன் சி இந்த ஆக்ஷன் 3ன்னு எழுதிருக்கீங்களா, இந்த 2 பாயிண்ட் வந்து அதோட மைக் கைஸ். ஸோ மறந்துடக்கூடாதுன்னு இப்பயே போடுறேன். ஸோ நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக ஆக்ஷன் 3க்கு வந்து டைப் C கைஸ். நார்மலாக நீங்கள் வந்து TRS இல்லைனா TRRS அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோட்டோ vloggers வந்து நிறைய பின்னெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து பேசிக்காக மைனோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஐ வென்ட் டு சோனி ஸ்டீரியோ மைக். பட் அது எல்லாமே வந்து குட்டி பின், ஒரே பின் மாதிரி வரும். பட் வி ஹாவ் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா டைப் Cன்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் ஒரு சேஞ்ச். சாம்சங்
டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக மைக் கிடையாது கைஸ், இது ஏகேஜி அப்படின்ற மாதிரி போட்டு இதோட ஹெட்செட் தான். பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி திங் விச் ஒர்க்ஸ் ப்ரீட்டி குட் இன் ஆக்ஷன் டிஜே. சொல்லப்போனால் இது டிஜேக்கே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இதே எக்ஸ்டெண்டட் மைக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் போயா K4 அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃப்டர் மார்க்கெட் ஆன்லைன்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் சாம்சங் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை அதர் மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு அடாப்டர் எக்ஸ்டெண்டலாக இங்கே போட்டு இதை அட்டாச் பண்ணணும். பட் ஐ எம் நாட் எ பிக் ஃபேன் ஆஃப் கனெக்டர்ஸ் கைஸ். எனக்கு நிறைய கனெக்ஷன் இருந்தாலும் பிடிக்காது. பிகாஸ் திஸ் இஸ் சி. ஸோ ஜஸ்ட் சி டைப் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சாம்சங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சாம்சங்கை வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோதாங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே வந்து ப்ளக் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் இங்கே இதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். அண்டு இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் கைஸ். ஸோ இந்த DJI GoProவோட ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் கைஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பாருங்கள், ரொம்ப 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 காம்பேக்ட் சைஸ் கைஸ். இட்ஸ் இஃப் யூ செக் வித் GoPro ஆர் எனி அதர் ரைட் பிராண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப காம்பேக்ட். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப குட்டிஸாக இருக்கிறதுனால இட் வில் நாட் ஃபீல் ஹெவியர் இன் யுவர் ஹெல்மெட் ரைட். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ், நான் ஆன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் மெயின் ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மேக்னெட்டிக் தான் கைஸ். ஒரு லைக் சோலோ ரைடு நிறைய பண்ணுவேன், ட்ராவலிங் நிறைய பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இதுதான். பட் நீங்கள் GoProவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு தான் பண்ணணும். இதில் வந்து ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். அண்டு இந்த ப்ளக் அண்ட் ப்ளே வந்து கீழே விழுந்துருமா சயாம் அப்படின்னு உங்களுக்கு நிறையவே பயமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சராக வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் போய் பாருங்கள், என்னோட Ninja 300ஓட டாப் ஸ்பீடே நான் இதை வச்சு தான் பண்ணேன். இட் கோஸ் 191 I guess. ஸோ அந்த 191 வந்து இந்த மேக்னெட்டிக் கேஸ் வச்சு தான் பண்ணேன். ஸோ யூ ஹேவ் கேரண்டி ஆஃப் 199 ஆர் 200. ஸோ அபவுட் 200 நிறைய பேர் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ ஓப்பனாகவே சொல்லணும்னா ஐ ஃபாலோ மோஸ்ட் ஆஃப் த மோட்டோ வ்ளாகர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா. எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா IMK அப்படின்னு இருக்காரு ஓகேங்களா. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மோட்டோ வ்ளாகர் ஐ கெஸ் ஃபார் த சூப்பர் பைக்ஸ் அண்ட் ஹைப்பர் பைக்ஸ். ஸோ அவர் வந்து பேசிக்காக இதே மாதிரி ஐ திங்க் he is using Action 4 and Action 4ல அவர் வந்து ஹைப்பர் பைக்ஸில் வந்து இதை அப்படியே போட்டுட்டு தான் போவார். எனக்கு தெரிஞ்சு இட் வில் மினிமம் பார்த்தீங்கன்னாலும் அபவுட் 220 போயிருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோன் ஃபில் கைஸ் ரைட். ஸோ இது ரொம்ப நல்லாவே க்ளீனாக இருக்குது. அண்ட் தென் கம் டு த பேட்டரி பார்ட். GoPro நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ எம் நாட் சேயிங் GoPro நல்லா இல்லைன்ட்டு, பட் திஸ் இஸ் பெட்டர் தென் GoPro கைஸ். GoProவில் வந்து நான் ப்ளூ பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ அபவுட் த எண்டோரா பேட்டரி. பட் ப்ளூ பேட்டரியே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 6 months யூஸ் பண்ணோடனே அது ஸ்வால் ஆகிட்டு லைக் அது ஃபுல்லாகவே உப்பி போயிட்டு அப்படியே அந்த நம்ம இங்கே எடுத்து மாட்டுவோம் இல்லையா, பேசிக்காகவே நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பேட்டரி போடுவோம் இல்லையா, அந்த பேட்டரியிலேருந்து வரவே இல்லை, அப்படியே மாட்டிக்கிச்சு கைஸ். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக உப்பி. யூ நோ தட் GoPro திங்ஸ் கைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ மோர். உங்களுக்கே தெரியும், GoPro யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பேசிக்காக என்ன ஆகும்னா அப்படியே உப்பி வந்து பேட்டரியே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 or 4 பேட்டரிஸ் வந்து ஒரு 6 monthsல வந்து GoProவோட ப்ளூ பேட்டரிஸ் வீங்கி இருக்கு. அண்ட் அதை த்ரோ பண்ணிட்டு எண்டோரா வாங்கலாம் அப்படின்னும் போது தான் நான் DJI பற்றி வந்து கேள்விப்பட்டு ஓகே நோ நீட் ஆஃப் GoPro, வில் கோ வித் திஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதோட பேட்டரி பேக்கப்பும் நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஏலகிரி vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏலகிரிக்கு போகிறதுக்கு மினிமம் 1 hour ஆகும் guys ஓகேங்களா. ஸோ ஸ்லோவாக அப்படியே போயிட்டு நாங்கள் வந்து பிரேக் வேறு எடுத்துகிட்டு போனோம். ஸோ பிரேக் எடுத்துகிட்டு போயிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு கைஸ். பட் நான் ஒரே ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணேன். ஸோ திங்க் அபவுட் இட். பேட்டரியை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் கேரண்டி 40 minutes ஈஸியாக வந்துடுது. ஸோ பேட்டரிலையும் நல்லாயிருக்கு அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. இந்த மேக்னெட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, டைனியாக இருக்குது. அண்ட் தென் மெயின் பார்ட் ஆஃப் திஸ் இஸ் லைக் எனக்கு வந்து ஏன் வந்து நான் டைம் எடுத்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன், இப்போ நான் Action 3 தான் யூஸ் பண்ணுறேன். இட் காஸ்ட் மீ அரௌண்ட் 35K வித் ஆல் த ஆக்சசரிஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து அட்வான்ச்சர் பேக். யூ டோன்ட் ஹேவ் டு பை எனி திங், ஒன்லி த மைக் ஃபார் த
மோட்டோலாக் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மைக் மட்டும் வாங்கணும். பட் இஃப் யூ கோ வித் கோப்ரோ லைக் ஈவன் நீங்கள் வந்து 12 விட்டுட்டு 11 வாங்குங்களேன், அதுக்கு வந்து அடாப்டர் வாங்கணும். அண்ட் தென் யூ ஹேவ் டு பை த மைக் செட்டப் அண்ட் அடாப்டர் வாங்கிட்டு நீங்கள் மீடியா மவுண்ட் வாங்கணும். ஸோ இட் காஸ்ட் அரௌண்ட் 50K கைஸ். சும்மா நீங்கள் போயிட்டு ஒரு 11 இல்லை 12 வித் ஆல் த அக்சசரிஸ் 50, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ திங்க் ஐ ஹேவ் சேவ்ட் அரௌண்ட் 15K லைக், ஏன்னா எனக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. பட் இது வந்து ஆக்ஷன் 3 கைஸ். அண்ட் இதுலேயே வந்து ஆக்ஷன் 4 இருக்கு. ஆக்ஷன் 4 இதுல என்னன்னா ஆப்டிமல் ஜூம் அப்படின்னு இருக்கு. மேக்ஸிமம் ஐ டோன்ட் யூஸ் த ஜூம் அட் ஆல். பட் யா கைஸ், ஸோ லெட்ஸ் ஓகே, ஆன்ல இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, அதே மாதிரி வந்து நம்ம மைக் கனெக்ட் பண்ணோன்னே இங்கே ஒரு சிம்பிள் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மைக் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. அதில் கூட ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக நான் இன்னும் ஆன் பண்ணல, பட் யா அதில் கூட ரெக்கார்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து க்ளீனாக காமிக்க போகிறேன் கைஸ். ஸோ நீங்கள் கோப்ரோவில் யூஸ் பண்ணிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சோனியும் சரி மைனோவும் சரி 60 அபோவ், ஓகேங்களா, 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அபோவாக நீங்கள் போனீங்கன்னாவே பயங்கரமாக பட் 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 பட்டன் சவுண்ட் வரும். ஸோ டுடே லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட் த DJI கைஸ், பிகாஸ் DJI இஸ் வெரி குட் அட் நாய்ஸ் கேன்சலேஷன். ஏன்னா நார்மலாகவே ஒரு சைடு அது வந்து அட்வான்டேஜ் ஃபார் மோட்டோலாகர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மோட்டோலாக் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, லைக் வெளியே இருக்கிற நாய்ஸ் வந்து டோட்டலாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் கைஸ். எப்படின்னா தெர் இஸ் அன் கெயின் லெவல், ஓகேங்களா. ஸோ கோப்ரோவில் வந்து அந்த கெயின் லெவல் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. பட் DJIல நீங்கள் ஒன்ஸ் உங்களோட இந்த இந்த மைக்கை வந்து இன்சர்ட் பண்ணோடனே வந்து உங்களுக்கு இந்த சிம்பிள் வருதா, இதுலேயே போயிட்டு வந்து கெயின் லெவல் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் பைக்கில் போகும்போது அவுட் சைடு வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா டோட்டலாக கூட ரிமூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம வண்டி போகிற சவுண்டே கேட்காது, அந்த அளவுக்கு கூட நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாம். பட் இட் ஓன்ட் ஃபீல் மச் குட், ரைட்? ஸோ வி ஹாவ் டு ஃபீல் த பைக் சவுண்ட். அதனால வந்து நான் ஓரளவுக்கு வந்து கெயின் லெவல் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் தட் செட்டிங், ரைட், இன்கேஸ் ஆக்ஷன் 3 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன செட்டிங்ஸ் நீ யூஸ் பண்ணுற அப்படின்றத வந்து இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் vlogல அதையும் மேக் பண்ணுறேன். ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்த கோப்ரோ கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இட்ஸ் ஐ திங்க் ஹீரோ 10 நினைக்கிறேன். ஸோ ஹீரோ 10ல் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சார்ஜஸ் கிடையாது கைஸ். இதில் வந்து சூப்பர் சார்ஜிங்கும் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா போட்டோன்னே கம்மி டைமில் சீக்கிரம் சார்ஜ் ஆகணும்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் குட், ரைட்? ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி ஸோ வி ஹாவ் எ டச் ஸ்க்ரீன். ஸோ நம்ம தெரியுதுங்களா? ஸோ எல்லாமே நம்ம வந்து இதுலேயே செட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ வி ஹாவ் தட். யா கைஸ், ஸோ ஐ திங்க் இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். லெட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிடும். வி ஆர் கோயிங் டார்க் நவ். ஸோ நான் ஆக்ஷன் கேமரா வியூவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதில் வந்து ஆடியோ செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு எவ்வளோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பைக்கில் காமிக்கிறேன் கைஸ். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வில் கோ ஹெட் அண்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வில் கோ ஹெட் அண்ட் ஹிட் த ஹைவே அண்ட் செக் த வாய்ஸ் கைஸ், ரைட்? ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்மளோட நியூ செட்டப்போட வாய்ஸ். எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ கிளியராக இருக்கிறது மேட்டர் இல்லை கைஸ். இப்போ நம்ம ஹைவேல போகும்போது மோட்டோ vlog பண்ணும்போது விண்ட் அடிக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see the show you guys the real sound guys. ஸோ நான் பேசுகிறது எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக கேட்குன்ற மட்டும் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி சொல்லணும். பிகாஸ் நான் இப்போ தான் மைக்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ கைஸ் சன்செட் ஆக போகுது. அண்ட் இப்போ வைசர் வந்து க்ளோஸ் பண்ணல, நான் வைசர் ஓப்பனில் தான் வச்சு பேசிட்டுக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ ஹிட் த ஹைவே அண்ட் க்ளோஸ் த வைசர். ஸோ என்னோடய வாய்ஸ் எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு பாருங்கள். ஐ எம் கோயிங் இன் 60 அண்ட் ஐ வில் கோ அப் டு 120 130 வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். வாய்ஸ் எப்படி வருதுன்னு மட்டும் சொல்லுங்கள் கைஸ். ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட சாம்சங் AKG அப்படின்றது C டைப்புன்றதுனால அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் த ஓகே லெட்ஸ் க்ளோஸ் அவர் வைசர். ஸோ வைசரை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ லுக் அட் திஸ் கைஸ், லுக் அட் த வியூ கைஸ், லுக் அட் த வியூ கைஸ். ஸோ என்னோடய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் வந்து நான் 1808 தான் போட்டிருக்கேன். ஈவன் வேலகிரி vlog வந்து 1808 தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் 4K எடுத்ததே கிடையாது. பிகாஸ் அது இட்ஸ் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். பட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். மேபி இன்னும் ஒரு 4-5 vlogக்கு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா
4Kக்கு சேஞ்ச் ஆகிடுவேன். ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 போட்டு வச்சுருக்கேன். லைக் 180/60 கைஸ், ஓகேங்களா. 30-60 அந்த மாதிரி வருங்களா, FPS சம்திங் அது சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து 60ல் வச்சுருக்கேன். பிகாஸ் இட்ஸ் ப்ரிட்டி மச் கொஞ்சம் நீங்கள் பேசிக் லைக் கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா கூட அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் 4K தான் கைஸ். உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஏலகிரி விலாக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரீஸ் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக தெரியும்ன்ட்டு. ஸோ நான் மேக்ஸிமம் மோட்டோ விலாகர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸாக எடுக்கிறோம், ஓகேங்களா, ரொம்ப நேரம் எடுப்போம் அப்படின்றதுனால நான் வந்து 1808 வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்டு ஃப்ரேம் இது பார்த்தீங்கன்னா வைடு இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, இதில் அல்ட்ரா வைடு இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் கோ வித் அல்ட்ரா வைட் பிகாஸ் ஐ வாண்டட் டு ஷோ யூ கைஸ் எவ்ரி திங் கைஸ் பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காடு, இந்த ட்ரீ, எவ்ரி திங் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே ஒரு பிக்சர் மாதிரி வந்துடும். இதே நான் ஸ்டாண்டர்டாக வந்தால் இன்னும் கட் ஆகும். அண்டு வைடு வச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் நார்மல் விளாக்கு வந்து வைடு ப்ரிஃபர் பண்ணலாம் கைஸ். மேபி இன் ஃபியூச்சர் நான் வைடு பண்ணுன்னா கண்டிப்பாக அதுதான் எடுப்பேன். நோ ஐ எம் கோயிங் இன் 70 கைஸ். நான் கோப்ரோவில் வந்து இவ்வளோ போனால் பட் 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 பட்டுன்னு சவுண்ட் வரும். பட் ஈவன் தோ ஐ யூஸ்டு டெட் கேத்தெல்லாம் யூஸ் பண்ணி கூட அந்த சவுண்ட் வந்து கம்மி பண்ண முடியல. பட் DJI யூ கேன் ஹியர் மீ இன் லைவ் கைஸ். ஸோ நவ் லெட் மீ கோ அண்ட் ஷோ யூ கைஸ். ஸோ நம்ம செட்டப்பை பார்த்தீங்களா, திஸ் இஸ் மை செட்டப் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ above 100. ஸோ நான் above 100ல் போயிட்டுருக்கேன். நான் கெயின் லெவல் எவ்வளோ வச்சுருக்கேன் என்னன்ட்டு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் போயிட்டு ஸ்டாப் பண்ணுறேன். அதே மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து என்னோடய செட்டிங் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் சொல்கிறேன். நவ் ஐ எம் கோயிங் இன் 110 கைஸ். ஐ ஹோப் DJI வந்து நாய்ஸ் கேன்சலேஷனில் நம்பர் 1 நினைக்கிறேன். லெட்ஸ் go back and show you guys. Yeah guys, ஸோ நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ கிளியராக வருது அப்படின்ற மாதிரி. ஐ நோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரிட்டி குட். ஏன்னா எனக்கு நான் லாஸ்ட் டைம் ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ எவ்வளோ கிளியராக வரும்னு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ கம்பேரிங் டு கோப்ரோன்ட்டு இல்லை, அதர் கேமராஸ், ஓகேங்களா, நீங்கள் அதர் எந்த கேமரா கூட கம்பேர் பண்ணுங்கள் இந்த லெவலுக்கு, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நவ் ஐ வில் ஷோ யூ கைஸ், ரைட். ஸோ உங்கள் கூட பேசிகிட்டே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. ஸோ ஐ எம் கோயிங் 90, 100. ஸோ 100ல் வந்து எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள் வாய்ஸு. இதே நான் மற்ற கோப்ரோ 10ஓ இல்லை வேறு எந்த ஆக்ஷன் கேமராவோ ட்ரை பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்பீடுக்கு வந்து நான் மோட்டோ லாக் நான் பேசுறது உங்களுக்கு சுத்தமாக கேட்காது. அந்த விண்ட் பிளாஸ்ட் இருக்கும் பாருங்கள், பட் 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 அதுதான் கேட்கும். பட் இப்போ அந்த சீனே கிடையாது. ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் DJI. அண்ட் நான் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து அதை மேக்னெட்டிக் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஐம் கோயிங் 130 நவ் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐம் கோயிங் 130 ரைட். நான் உங்களுக்காக 130ல் போய் காமிக்கிறேன், வ்ளாக் பண்ணிகிட்டே பாருறேன். அண்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா இந்த DJI வந்து நான் ஃபஸ்ட்டே வாங்கியிருக்கணும்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸோ 138ல் போயிருந்தேன்னா ஸோ யூ நோ ஹவு மச் ப்ரிட்டி குட் வாய்ஸ் யூ ஹவ் காட் கைஸ், ரைட். உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங், ஓகேங்களா. ரீசன்னு கூட சொல்லலாம். மெயின் ரீசன் வந்து நான் DJIக்கு வாங்கின ரீசனு. அண்ட் நார்மலாக vlogging பீப்புளுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டெண்டட் மைக் யூஸ் பண்ணணும். லைக் இதில் இருக்கிற DJIயில் இருக்கிற மைக் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து ரொம்பவே கம்ப்ரெஸ் பண்ணிவிடுது. ஸோ யூ கேனாட் யூஸ் த எக்ஸ்டெண்டட் மைக் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பர்பஸ். லைக் நீங்கள் vlogging பண்ணுறீங்கன்னா அதுக்கு. இப்போ நான் வந்து மோட்டோ vloggingல எவ்வளோ க்ளீனாக கேட்டுச்சு பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஐ வென்ட் ஃபார் DJI. அண்டு மெயினாக C டைப் வந்து C டைப்லேயே மைக்ஸ் நிறைய இருக்குது. பட் இட் சவுண்ட்ஸ் ரோபோட்டிக் அப்படின்றதுனால சாம்சங்கில் AKG-ன்றது வந்து வாங்கினேன். பட் திஸ் ஒர்க்ஸ் ப்ரிட்டி குட் அண்ட் கிளியர் அப்படின்றதுனால இதே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் நைஸ், ரைட். ஸோ ஐ கோ அண்ட் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே காமிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த செட்டப் தான் யூஸ் பண்ண போகிறோம் DJI. அண்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் கோப்ரோ கூட ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கோப்ரோ நல்லாயிருக்கு. பட் பேட்ரி வைஸாக இருக்கட்டும், அதோட அக்சசரிஸாக இருக்கட்டும், ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கட்டும், நோ வே கைஸ், ஐம் நாட் கோயிங் வித் த கோப்ரோ எனிமோர். ஸோ DJI தான் வாங்க போகிறேன். ஈவன் தோ நான் பிளான் பண்ணியிருக்கேன் ட்ரோன்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஈவன் மைக் வாங்கினாலும் நான் DJIயில் தான் வாங்க போகிறேன். அண்ட் ஐ திங்க் DJI இஸ் கோயிங் டு பி மை ஃபியூச்சர் கைஸ். அண்ட் அதில் டவுட்டே கிடையாது. ஸோ ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணலான்ட்டு
And how was the voice, guys? Now comment the voice for the moto vlog. I think this is the best moto vlog setup I ever seen, guys. நான் வந்து செக் பண்ணதுலேயே 100 வரைக்கும் போயிட்டு நான் அசால்ட்டாக பேசிட்டு போகிற ஸ்மூத் வாய்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் டீஜேயில் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ் கோப்ரோ கூட. பட் ஐ டி நாட் ஃபீல் மச் கம்ஃபர்ட் வித் கோப்ரோ, ஓகேங்களா. ஸோ டிஜே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ திங்க் ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கைஸ். ஆல்ரெடி கோப்ரோ யூசர்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க, ஐயோ வேணாவே வேணாப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இட்ஸ் மோர் காஸ்ட்லியர் தென் தி டிஜே கம்மி விலையில் அண்ட் getting some good features is not bad, guys. So அதுதான் மெயின் ரீசன். ஸோ இட்ஸ் pretty good, I guess. So let's go back and close our video. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் நைஸ் லொக்கேஷன். Yeah guys, so I hope you guys enjoyed this video and so look at our Sana. It's always clean and neat, but லாஸ்ட் டைம் போயிட்டு இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக நிறைய கொலை பண்ணியிருக்கேன் போல் நான் பூச்சிங்களெல்லாம். Yeah guys, I have covered many things, I believe. ஸோ கேட்டிருப்பீங்க வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ DJI இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் கேமரா ஃபார் மோட்டோ vlogging-நே சொல்லலாம் கைஸ். ஸோ இட்ஸ் ரெடியூஸ் மை டைம் அண்ட் எஃபர்ட், ரைட். ஸோ கோப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். இதை வந்து ரொம்பவே சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருதுன்னு சொல்லலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எனக்கு ப்ரைஸ் வைஸாகவும் சரி, ஓகேங்களா, யூசேஜாகவும் இருக்கட்டும். ஸோ ஓவரால் ஒரு பேக்கேஜாக DJI இஸ் ரெக்கமெண்டட். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் நான் வந்து DJI தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ வந்து 1808 தான் எடுத்திருக்கேன். பட் கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் வந்து 4Kலாம் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் லைக் எடிட்டிங் ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸும் வந்து கொஞ்சம் கெயின் பண்ணணும். அதுக்காக தான் இப்போதைக்கு வந்து ஸோ பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இதில் போயிட்டுருக்கேன். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் சீன் த ஆடியோ டெஸ்ட் ஆஃப் லைக் ஆக்ஷன் கேமரா டிஜேயோட இதை வந்து கிளியராக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதே மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. என்னத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறேன்னா, வி ஹாவ் நாட் அட் லைக் இன்னும் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகலை கைஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ஈவன் தோ ட்ரீட் கேட்டிங்க, லைக் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு செப்பரேட்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 1.1K கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, ஸோ ட்ரீட் இல்லையா அப்படின்ட்டு. கைஸ் இது வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 months to 1 year ஆக போகுது நம்ம சேனலில் வந்து க்ரியேட் பண்ணி. இது வரைக்கும் நான் எல்லாமே லைக் வி ஹாவ் இன்வெஸ்டட் லாட் ஆஃப் திங்ஸ், ரைட். அப்பார்ட் ஃப்ரம் அவர் பர்சனல் லைஃப் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நிறையவே திங்ஸ் நான் வந்து பார்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் யூ நோ கைஸ், ரைட். ஸோ ட்ரீட் கண்டிப்பாக இல்லாமலாம் இல்லை. பட் வென் வி கெட் அன் ஹைப்பர் சூப்பர் பைக், ரைட், அப்போ வந்து பிக்கஸ்ட் ட்ரீட் வைப்பேன். அண்ட் அது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்து பண்ணோம் அப்படின்றது தான். பட் டோன்ட் ஃபர்கெட் கைஸ், ஈவன் தோ நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிட்ட பின்னாடியும் ஐ டோன்ட் லைக் த வேர்ட் டேர்ம் கால் கிவ் அவேன்றது எனக்கு பிடிக்கல. பிகாஸ் வி க்ரோ டுகெதர். ஸோ ஐ வில் பிளான் அப் கைஸ். ஸோ என் மைண்டில் இருக்குது, மேபி நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிட்டு இதுலேருந்து எதனா, ஓகேங்களா. ஸோ வென் வி ஸ்டார்ட் ஏர்னிங் வில் பிளான் அபவுட் த லைக் எதனா கிஃப்ட் ஃப்ரம் மை சைட் டு யூ பீப்புள் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அது வந்து அப்கமிங் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும் டைம், ரைட். வி ஹேவ் பேஷன்ஸ், ரைட். வில் ஹாவ் பேஷன்ஸ் அண்ட் வில் லுக் ஃபார்வர்ட், ஓகே, லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். பட் இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் ஒரு சைடு இருந்தாலும் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்ற மைல் ஸ்டோன் தான் செகண்ட். அது நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து ஸோ யூடியூப்லேருந்து, ஓகேங்களா, ஏர்னிங்காக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்ளைவே பண்ண முடியும்னு நீங்கள் சம்திங் லைக் தட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு
support me 100%. Like you have to share my videos to your friends. If they love bikes, cars and travel, please do share it directly without asking them, and keep loving and supporting to my channel, right? Show your love always. And முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் ஸோ என்னோட vlog மொத்தத்தையும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனல் சீக்கிரம் மானிட்டைஸ் ஆகும். அப்போ தான் நான் உங்களுக்கு ட்ரீட்டும் கொடுக்க முடியும். அண்ட் பர்சனலி நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் சேவ் பண்ணுறதோட நம்ம யூடியூப்பில் எதனா கிடைச்சா அதையும் சேர்த்து நம்ம ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் டெலிவரி எடுக்கலாம். ஸோ நவ் வி ஹாவ் அவர் பேபி நிஞ்சா, ஓகேங்களா? ஸோ வில் கோ வித் த சூப்பர் பைக். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மை ட்ரீம் நவ். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் என்ன பைக் என்ன அப்படின்றது வந்து நம்ம டைம் போக போக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நவ் லெட்ஸ் கோ பேக் ஹோம். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி டார்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டார்க் ஆக போகுது. ஸோ வில் கோ பேக் ஹோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் மோட்டோ விலாக் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் லவர்ஸ், ஓகேங்களா? ஈவன் தோ பசங்களை விடுங்க, இப்போல்லாம் நிறைய மெஜாரிட்டி கேர்ள்ஸ், ரைட், தே ஆர் கம்மிங் up. Like it's really good to see women's on the road, right? Biking and vlogging, and everyone be safe guys, okayla? Safe ah pannunga. And every time use, always I say wear riding gears when you go out for a ride, even though small office or anything. Only helmet will not save your life guys. Everything, okay, you have to keep it up and you have to wear accordingly, right? So எல்லாமே க்ளீனாக வந்து எப்பவுமே ரைடு போகிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக போங்க, சேஃபாக இருங்க, பி சேஃப் கைஸ், ரைட்? அண்ட் தென் ஷோ லவ் டு மை சேனல். ஸோ என்னோட வீடியோ வந்து இந்த செட்டப் வந்து எப்படி இருந்துச்சோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ எண்ட் அப் ஹியர். ஐ கெஸ் இதே பெருசாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்னோட ஆக்ஷன் கேமராவோட செட்டிங்ஸ் வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து ஆக்ஷன் 3 யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு செட்டிங்ஸ் வேணும்னா, இன்டீரியர் கேமரா செட்டிங்ஸ் எல்லாம் வேணும்னா அதையும் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி அ பிக் vlog கைஸ். ஏன்னா நான் உங்களை நிறைய அந்த இன்டீரியர், ரைட், ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 8 months-ஆக யூஸ் பண்ணி, ஸோ நிறைய லைக் கனெக்டராக இருக்கட்டும் நிறையவே வாங்கி வேஸ்ட் பண்ணி, ரைட், அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பர்ஃபெக்ட் வாய்ஸ், ரைட்? ஸோ மோட்டோ விலாகுக்கு வந்து 2 தேவைப்படும். எஸ்பெஷலி ஒன்று பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அண்ட் தென் த வியூ கைஸ். ஸோ கிளியாரிட்டின்னு வாங்கல. ஸோ வீடியோ கிளியாரிட்டி கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈவன் நான் ஐஃபோனில் எடுக்கும்போது கூட கிளியாரிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருந்துருச்சு. ஸோ வீடியோ குவாலிட்டி இஸ் ஃபைன், பட் ஆடியோ, ஓகேங்களா, கெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மோட்டோ விலாகில். ஸோ அதை வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் above 120 ஸ்பீடில் வந்து DJI இஸ் த ஒன்லி பிராண்ட் கைஸ். நீங்கள் கோப்ரோவில் போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் 70 போனீங்கன்னாவே அந்த சவுண்ட் வந்துடும். இதில் அந்த சவுண்டே வரதில்ல, பிகாஸ் இட் ஹேஸ் அ நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் கெயின் லெவல் இருக்கு இல்லையா, அந்த கெயின் லெவல் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிங்கன்னா, 0க்கு வச்சிங்கன்னா நீங்கள் வெளியே என்ன ஆகுதுன்னே தெரியாது. நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் கேட்கும். அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் ஒர்க்கிங் கைஸ். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி குட் ஆக்சுவலி. ஸோ மோட்டோ விலாக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. And yeah guys, so that's it about video. So I thought okay, we'll share up some நம்ம vlog setup share பண்ணுவோம், so that it's gonna help a lot of people who starting up, who's already using GoPro. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த வின் பிளாஸ்ட் தான் மெயின் ரீசனு, ஓகேங்களா? ஸோ அதுக்காகவே வந்து நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வராது, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் do not do that guys, பிகாஸ் நம்ம வந்து பயங்கரமான ஒரு செட்டப் வச்சிருக்கிறதுனால அப்கமிங் ரைட்ஸ் எல்லாமே இதில் தான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கே தெரியும் வாய்ஸ் எல்லாம் இதே மாதிரி க்ளீனாக வரும். ஓகே கைஸ், டாடா பை பை ஃப்ரம் சயாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் நான் ஆல்ரெடி வந்து ஸ்பீட் வீடியோவும் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஷார்ட்ஸ் போட்டேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் இப்போ நிஞ்சா 300ஓட ஃபர்ஸ்ட் கியர் டு 6th கியர் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு வேணும்னா சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். பிரேக்கிங்கும் தேடிட்டு இருக்கேன் கைஸ், லொக்கேஷன் கரெக்டாக இருக்கணும், பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அது கிடைச்சா அதுவும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபியூச்சரில் நிறைய vlogs அண்ட் ட்ராவல்ஸ் அண்ட் yes, super bikes are coming guys. So ellame varum. So stay tuned with my channel and do subscribe and don't forget to share my videos to other guys. So appada nama channel seekram monetize agum and we'll grow our channel guys. Tata bye bye from Siam.